பல்லாயிரம் வருஷம் பட்டு பொக்கிஷமாக சீனாவில் பாதுகாக்கப்பட்டிருந்தப்ப ஊங்கிற பேரரசர் சில்க் ரோடு அமைச்சு பட்டை பல நாடுகளுக்கு சென்றடைய செஞ்சார். அப்படி பட்டு இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆனால் இது இந்திய பட்டோட முழு வரலாறு இல்லை. வரலாறில் மாற்றம் வந்தது கிபி 2000ஆம் ஆண்டு. அப்போ தான் அறிவியலாளர்கள் சிந்து சமவெளி தொல்பொருட்களை மறு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் அங்கிருந்த செப்பு கண்ணாடிகள் மற்றும் அணிகலன்களில் மிக சிறிய நூல் இலைகள் இருந்ததை பார்த்தாங்க. அந்த நூலை மாடர்ன் மைக்ரோஸ்கோப்ஸில் ஆராய்ச்சி பண்ணி புரோட்டீன் அனாலிசிஸ்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் வெளிவந்தது. அது என்னென்னா, அது ஒரு பட்டு நூல். ஆனால் அது சைனாவிலேருந்து வந்த மல்பரி வகையை சார்ந்தது இல்லை. அதுதான் இந்தியன் வைல்டு சில்க்னு சொல்லப்படுற ஒரு பட்டு வகை. இப்போ நம்ம பயன்படுத்துகிற டசார் சில்க் அந்த வகையை சேர்ந்தது தான். ஆராய்ச்சியில் தெரிய வந்த முக்கிய விஷயம், இந்தியாவில் பட்டு கிமு 2400லேருந்து 2000ஆவது ஆண்டுகள்லேயே புழக்கத்தில் இருந்தது. அப்படின்னா பட்டு சீனாவில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியாவிலேயும் உபயோகத்தில் இருந்திருக்கு. பட்டு வரலாறில் இன்னும் என்னென்ன அற்புதங்கள் மறைஞ்சிருக்குன்னு தெரியல. இன்னும் பட்டை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.